ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்தியான கொத்த அவரைக்காய் வச்சு ஒரு சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான சைட் டிஷ் ஒன்று நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல கடாயை வச்சு ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது ஏன் நான் குக்கரில் செய்கிறேன்னா, சீக்கிரமாக உங்களுக்கு குயிக்காக வேலை முடியும். அதனால் நான் குக்கரில் செய்கிறேன். உங்களுக்கு குக்கரில் விருப்பம் இல்லைன்னா கடாயில் கூட சேம் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். வீடியோக்கு யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க. நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விடலாம். அதே போல் ஒரு சின்ன தக்காளி இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 நல்லா அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 kg இந்த கொத்தவரங்காவை நல்லா நான் கட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அந்த குக்கரில் சேர்த்துடலாம். அந்த வெங்காயம் தாளிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கலாம். நம்ம ரொம்ப இந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் செய்யுங்க. இது அப்படியே கூட சாதத்தோடு சேர்த்துட்டு வேறு எதுவுமே வேண்டாம், சாதத்தோடு அப்படியே போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துன்னு இருக்கேன், உப்பு ருசிக்கு ஏற்ப. சப்பாத்திக்கும் அதே போல் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன். மிளகாய்த்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுட்ரு சேர்த்துன்னு இருக்கேன். அவ்வளோ தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலக்கி விடலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டு, இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம இது ஒரு பொரியல் மாதிரி செய்கிறோம். அதனால் தண்ணி அதிகமாக விடக்கூடாது. கொஞ்சமாக குக்கரில் எப்போவுமே தண்ணி அதிகமாக அதே விடும். கொஞ்சமாக சேர்த்தா கூட அதிகமாக தெரியும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, டக்குன்னு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ தான். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கேன். பாருங்கள், நம்மளுடைய கொத்தவரங்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. விட்ட தண்ணி கூட கரெக்டாக மீடியமாக அதுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸு. அவ்வளோ தான். இப்போ இது நம்ம சப்பாத்தியோடவும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடு அப்படியே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் KGF. Keep supporting. Bye.